நம்ம உடலை உள்ளிருந்து பாதுகாக்கும் நேச்சுரல் ஷீல்டு மாதிரி வேலை செய்யும் ஒரு முக்கிய சத்து இருக்கிறது. அதுதான் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். நம்ம உடல்ல மெட்டாபாலிசம் நடக்கும்போது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்ற தீங்கு விளைவிக்கும் மாலிக்யூல்ஸ் உருவாகும். இவை செல்களை டேமேஜ் செய்யும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை நியூட்ரலைஸ் செய்து செல்களை பாதுகாக்கும். விட்டமின் சி மிகவும் முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட். இது ஃப்ரீ ரேடிக்கல்ஸை கட்டுப்படுத்தும், செல்கள் டேமேஜ் ஆகாமல் பாதுகாக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், காயம் விரைவாக ஆற உதவும். விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கண்களை பாதுகாக்க மிகவும் உதவுகிறது. இது லென்ஸில் ஏற்படும் ஆக்சிடேட்டிவ் டேமேஜை குறைக்க உதவுவதால் கெட்ராக்ட் வருவதற்கான அபாயமும் குறையலாம். அதே நேரத்தில் ரெட்டினாவில் இருக்கும் இரத்த நாளங்கள் ஹெல்த்தியாக இருக்கவும் சப்போர்ட் பண்ணும். இதோட ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கண் திசுக்களை பாதுகாக்கும் காரணத்தால் ஐ ஸ்ட்ரெயின், கண் சோர்வு போன்ற பிரச்சனைகளும் குறைய உதவும். விட்டமின் சி அதிகம் உள்ள உணவுகள்: ஆரஞ்சு, நெல்லிக்காய், எலுமிச்சை, கொய்யா, காப்சிகம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகம் உள்ள உணவுகள். நெல்லிக்காய், ஆரஞ்சு, கேரட், பசலைக்கீரை விதைகள், கிரீன் டீ, தக்காளி, ஆப்பிள், திராட்சை, பீட்ரூட், பீன்ஸ் மற்றும் நட்ஸ், பாதாம், வெள்ளை பூண்டு மற்றும் வெங்காயம், ஸ்ட்ராபெர்ரி மற்றும் ப்ளூபெர்ரி, புரோக்கோலி,